ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நிஷா வந்து வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு வெயிலுக்கு நன்னாரி சர்பத் வந்து கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்க போகிறா. வயசான தாத்தா பாட்டிங்கெல்லாம் இருந்தாங்கன்னா சரி, இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணு? எல்லாத்தையும் ஊற்றியா? ஊற்று ஊற்று ஊற்று. ஏன்னா அவ்வளோ வெத்து கொடுக்கணும்ல. ஏய், இது விலை எவ்வளோ நிஷா? இதோட 80 ரூபா. 80 ரூபா. இது என்ன ஃப்ளேவரு? நன்னாரி. நன்னாரி தாண்டி ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கும்ல. வேறு திருப்படி காமியா, ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கும்ல. இது ஆரஞ்சு. ஆரஞ்சு, அதை தான் கேட்டேன் என்ன ஃப்ளேவர்னு. அன்னாசி பழம் அந்த மாதிரி. திராட்சை ஜூஸ் இருக்கும் அந்த மாதிரி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணிக்கோங்க. நேற்று வந்து இது என்னது? சப்ஜா சீட். சப்ஜா விதை. நேற்று வந்து நிஷா வந்து தமிழ் புத்தாண்டு, அதுக்கு வந்து புளி சாதம், துவையல், தேங்காய் துவையல் எல்லாம் அன்னதானம் கொடுத்தா. அந்த வீடியோட லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், அந்த வீடியோவையும் பாருங்கள். 15 லெமன் இருக்குது. 10-15 லெமன். லெமனை வந்து நம்ம நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து உள்ள சேர்க்கும். குட்டையோட போடுற அது அடியில் கொட்டை இதாகிடும். விதை வந்து அடியில் தங்கிடும். கலக்கி இது மேலே இருக்க முடியுமா, அது இதாகிடும். சரி, இது என்ன? பாதாம் பிசன் சர்பத்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆனால் கலர் இல்லைன்னு நினைக்காதீங்க, அந்த கலரே அப்படி தான். தெறிக்க விடாமல் போடும். தெறிக்க விடாமல் போடுன்னா எப்படி ஈஸியாக போடுறது? இது பாதாம் பிசன். போதுமா? போதுமா? பத்தாது. இந்த கரண்டி எடுத்து உள்ள விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுறோம். ஆமாம், இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக் வந்துச்சுன்னா அடுத்தது வந்து அடுத்த வாரம் நிஷா வந்து நம்ம வந்து ஏன்னா இப்போ தனுஷ்க்கு லீவ் விட்டுட்டாங்க. ஆமாம், ஒரு மாதம் லீவ் விட்டாங்க. அடுத்தது வந்து நம்ம வேறு என்ன ஜூஸ் கொடுக்கலாம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம ஏற்கனவே முந்தாள் வந்து நீர்மோர் கொடுத்தியா? அதுக்கு ஒரு போன வாரம் நீர்மோர், இந்த வாரம் சர்பத்து. லெமன்லாம் புளிஞ்சதில் வந்து ஒரு 2 எல்லாம் கழுவி சுத்தமாக இருக்குது. அதில் கழுவிட்டு தான் அரைஞ்சு அதில் எல்லாம் சாறு எடுத்து வச்சுருக்கு. அதனால் சும்மா அந்த ஃப்ளேவருக்காக உள்ளே போட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் குடிக்கல. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சா சர்பத்து? இப்போ ஐஸ் கட்டி மட்டும் போடணும். சக்கரை போட்டியாடி? கோகையில் மட்டும் குடிச்சு பார்க்கணும். கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு தானே இது பண்ண முடியும். ஸ்பூனில் எடுத்து குடிச்சு பார்க்கா கலக்கிட்டு. பாப்பா அந்த டம்ளர் எடுத்துட்டு வா. இனிப்பு எவ்வளோ இருக்குது எவ்வளோ இல்லை அப்படின்னு. அப்போ அந்த கப்பை வாங்கிட்டு வா. இனிப்பு போதுமா போடணுமா? எல்லாமே கரெக்டாக. இந்த மாதிரி 1 யூஸ் கப்பு வாங்கி வச்சுருக்கா நிஷா. நிறைய வச்சுருக்கேன். அதுலேயே நம்ம தாத்தா பாட்டிங்க எப்படி இருக்குது? இனிப்பெல்லாம் எப்படி இருக்குது? இங்கே இருக்க எங்கள் பிள்ளைங்கெல்லாம் வந்துருச்சு பாருங்கள் சர்பத்து போடும். எப்படி எல்லாம் கரெக்டாக இருக்குது? எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஐஸ் கட்டியை மட்டும் எடுத்து போட்டோம்னா இப்போ இவ்வளோது இருக்கா, இவ்வளோது இருக்குது. ஐஸ் கட்டி போடனே ஃபுல்லாக ஆகிடும். போட்டுட்டு நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு எடுத்துகிட்டு வா. ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வா. அது கொஞ்ச நேரம் இது பண்ணணும். எது? எடுத்துட்டு வந்து பச்சை தண்ணியில் கீழே இது பண்ணிவிட்டு அப்புறமா தான் உள்ளே போடணும். சரி, எடுத்துகிட்டு வா. ஐஸ் கட்டி கட்டியாக இருக்குண்டா. இல்லை, இதெல்லாம் எடுத்து கொண்டே கூட அப்பைட்டா தாரணே சார். அந்த டம்ளரு, இந்த ஸ்பூனு, கத்தி, அந்த பாட்டில் நீ விளையாட வச்சு இரு. அப்புறமா விளையாடலாம். இரு. வெளியெல்லாம் இதாக இருக்கா காமி. வெளியிலலாம் இதாக இருக்குல்ல, இதை தண்ணியில் வச்சோன்னா இந்த ஐஸ் கட்டி போகும் உள்ள. அது கொஞ்சம் சரி, ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. ஓகே, நிஷா வந்து இப்போ ரெடி பண்ணிட்டா. மெதுவா, தெறிக்க விடாம மெதுவா. வரமாட்டேங்குது. இல்லை, இப்போ வந்துச்சு. மெதுவா கூட. நல்லா கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். நல்லா கூலிங் இறங்கிடும். எவ்வளோன்னு எதாச்சும் பார்த்தீங்களா? ஃபுல்லாக ஆயிடுச்சு. அந்த ஐஸ் வெயிட் இல்லை. அந்த ஐஸ் கட்டி உருக்க தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகும். சரி, இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? கிளம்ப வேண்டியது தானே? சரி, எடுத்து மூடு பாப்பா. வெறும் சப்ஜி அதை கொடுக்குறியாடியா பாப்பா? முழுங்க ஒன்றும் இல்லை, வெயிலுக்கு நல்ல பாதாம் மிஷின்லாம் நல்லதுரா. சரி, எல்லாத்தையும் எடுத்து வைங்க. ஓகே, நிஷா வந்து தாத்தா பாட்டி கொடுக்குறதெல்லாம் பார்க்கலாம். மூடி வை. தாத்தா அங்கே நிற்கிறார்.
வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, எல்லாத்துக்கும் இருக்கு கொடுக்கணும். இருங்க பாட்டிமா, எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஒவ்வொரு ஆளுக்காக தான் மோந்து தானே கொடுக்குறோம், ஒரு ஆள் தானே கொடுக்குறாங்க. அதான் ஒரு ஆள் தானே கொடுக்குறாங்க. இருங்க கொடுப்போம், எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். இந்த தாத்தாக்கு கொடுங்க, இங்கிட்டு திரும்பி 2 பேத்துக்கு கொடுங்க. இங்கே கொடுங்க அத்தை, அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு. இருக்கு இருக்கு, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. இந்த அவங்க 2 பேத்துக்கு கொடுங்க. வெயிலுக்கு சர்பத்து தானே நல்லது, அதுக்கு தான் அதுதான் கொடுக்கலான்னு. சாப்பாடு என்ன வெயில் நிறைய, இதை குடிச்சா கடை நிறைய. இந்த தாத்தாக்கு குடிக்கவே கூடாது, சிக்கி இறங்கி அம்மா கொடுக்கும். கொடுக்குறோம், தாரேன் தாரேன் கீழே. வாங்கி அந்த அண்ணனுக்கு கொடுங்க. இந்த தரேன், அந்த அம்மா வாங்கி கீழே வைக்க சொல்கிறாங்க. இந்த வாரம் அந்த அண்ணாக்கு கொடுங்க. உட்காந்துருக்கேன், இதெல்லாம் ரொம்ப பிரியமாக கொடுப்பேன். இதில் ஊற்றுங்க, இந்த பாட்டிமாவுக்கு எடுத்து அங்கிட்டு வச்சோம். இந்த பாட்டிமாக்குள்ளே வச்சிரும். ஏன்னா ரொம்ப நேரம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொடுப்போங்க, காலில் முட்டை குடிங்க. தமிழில் அவருக்கு ஒருக்கா கொடுத்துட்டு இங்கிட்ட ஒரு தமிழருக்கு இந்த ஊற்றுங்க. 2 இருக்கு. இந்த இன்னொன்று ஊற்றி இந்த அம்மாவுக்கு கொடுங்க. 2 பேர் இந்தாங்க இந்தாங்க, இதில் இன்னொன்று ஊற்று. இந்தாங்க பார்த்து கொண்டு இருப்போங்க. இந்த இவருக்கு மீதி அவங்களுக்கு இந்தாங்க. இன்னொரு கப்பு வேணும். இந்த தான் இந்தாங்க. இதான் இங்கிட்டு திரும்பி இவருக்கு ஊற்று. அந்த அங்கிட்டு ஒரு பாட்டி மணிக்கிறாங்க, அவங்களுக்கு ஊற்று. ஒரு கப். இங்கே பாருங்க, வந்து நம்ம நல்லபடியாக கொடுத்தாச்சு. இங்கே பாருங்க, நிறைய பேர் வாங்கி நல்லா வந்து வெயிலுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வாங்கி குடிக்கிறாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன சர்பத்து கொடுக்க போறேன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். பாய்.